Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. வந்தா சமையல் போனா சரப்பர். ஓகே, இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல நாங்க வந்து த மேட் செஃப் இந்தியா அப்படின்ற சேனல்ல இருந்து செஃப் கௌஷிக் அவருடைய ரெசிபி தான் ஒன்று நாங்க பார்த்துட்டு வந்து செய்ய போறோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். அது பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்கா இருந்துச்சு அந்த வீடியோ. எங்க கண்ணுல பட்டுச்சு, பார்க்கவே அப்படியே என்னடா செய்யலாம் அடுத்த ரெசிபி யோசிச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் பார்த்த ரெசிபி தான் இது. ரொம்ப குயிக்கா செய்யற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம சேனல்லே அதை வந்து செஞ்சு பார்த்தல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு நாங்கள் வந்து செய்ய போறோம். இதே அப்படியே எங்க லஞ்சுக்கும் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தாச்சு. ஓகே, இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்றதை டேரக்டா வீடியோலயே பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பட்டர் ஒரு 2 பீஸ் ஆஃப் பட்டர், 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலில் ஃபைன் சாப் பண்ண கார்லிக் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கார்லிக்கும் அந்த பட்டருடைய ஃப்ளேவர் தான் அங்கே டேஸ்டே. கார்லிக் நல்லா பொன்னிறமானோடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் இல்லை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் கலர் ஆகணும் சூப்பராக. ஓகே, இந்த வெங்காயம் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். மீன்வாயில் எனக்கு வந்து ஒரு தாட் வந்து இருக்கு. அதாவது என்னன்னா, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்வீட்டாக தான் நான் வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுவேன். இந்த மக்ருனி சேமியா அதெல்லாம் எங்கள் வீட்டில் செய்வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாங்கன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஸ்வீட்டாக செஞ்சுருவாங்க, தேங்காய் சக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி. இவளுக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு முட்டை போட்டு காரமாக இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. ஸோ இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னோட ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நானும் காரமாக அந்த மாதிரி செஞ்சு அவங்க செஞ்சாலும் எல்லாரோடய அப்படி தானே சாப்பிட்டாங்க. அங்கே போய் எனக்கு இதுதான் வேணும் கேட்க முடியாதுல்ல. ஸோ நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து என்னோட டேஸ்ட் எல்லாமே மாறிடுச்சு. அதை வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு அவங்க டேஸ்ட்டுக்கு வந்து நான் அடாப்ட் ஆகிட்டேன். இந்த மாதிரி நீங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அதே தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து என்னென்னலாம் மாறிஇருக்கீங்க, என்னென்னலாம் மாற்றிருக்கீங்க? பிடிக்காததை பிடிச்சதா இருக்கட்டும், இல்லை பிடிச்சதை வந்து செஞ்சு சாப்பிட முடியாத மாதிரி கூட இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன அப்படின்றத வந்து எங்களுக்கு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. என்ன ஆக்சுவலா இப்போ வந்துட்டு மாமியாரத்துல அதை அடாப்ட் ஆகணுன்றதை தாண்டி இப்போ நம்மளும் அங்கே வந்து இறங்கி குக் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நம்மளுக்கு வேணும்னா நம்ம ரெண்டா செய்ய வேண்டியதா இருக்கா, அதுக்கு இது பண்ணிட்டே நம்ம அது கூட சேர்ந்து என்ன காரமா அவங்க செய்யறாங்களோ அதே செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி நீங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, என்னென்ன எப்படி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் டேக்கிள் பண்ணி போறீங்க, அதை பத்தி தானே கேட்குறேன். ஆமா, அதனால நீங்க அந்த மாதிரி என்னென்ன உங்களுடைய டேஸ்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து மாத்திருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்றத எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க எங்க கமெண்ட்ல. கண்டிப்பா எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதுதான். அதனால அது என்னன்ட்டு ஷேர் பண்ணுங்க. அதுவேல் இது வந்து நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்மெல் வருதுல்ல பயங்கரமா, அந்த ஆனியன் அண்ட் கார்லிக் அதோட ஸ்மெல் சூப்பரா வருது. இதுல வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறேன், இப்போ இதுல ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளியா 3 தக்காளி ஃபைன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதுல சேர்த்துடலாம். ஓவர் ஃபைன் பண்ணிட்டு போல மிக்ஸில போட்டு ஒரு அடி எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதுல 4 முட்டை இன்னைக்கு நான் சேர்த்துக்க போறேன். அதுக்கு தேவையான உப்பு, பெப்பர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், மல்லித்தூள், ஓகே அண்ட் கரம் மசாலா. ஓகே, கரம் மசாலாவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
நல்லா அது இதுவா வெந்துருச்சு பாருங்க. ஆமா நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு சூப்பரா. வெங்காய தக்காளி ஒண்ணா நல்லா வெந்துருச்சுல. இந்த டைம்ல இது மாதிரி கொத்தமல்லியை சேர்த்துட்டு லாஸ்டா 4 முட்டை இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி போட்டுடணும். இதை ஃபுல்லா அப்படி சேர்த்துக்கலாம். வாவ், வெங்காய தக்காளிக்கு பெட்ஷீட் போத்துன மாதிரி இருக்கு இல்ல? இது வந்து நல்லா வேகணும். ஓரமா லைட்டா எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. முட்டை வந்து நல்லா வெந்த உடனே அப்படியே திருப்பி போட்டு சூப்பரான ஒரு ஆம்லேட் ஒன்று ரெடி ஆகுது பாருங்க. அவர் அந்த ஒயிட் ரைஸ்ல வச்சு சாப்பிட்றத பார்க்கவே செம்ம டென்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க வீட்லயே என்ன செய்யணும்னு தெரியலையா, சரி இதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவையும் போட்டாச்சு, லஞ்சாவும் ரெடி பண்ணியாச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காய். ஆமா, இப்ப வந்துட்டு அது நல்லா குக் ஆகட்டும். எங்கேயும் போயிடாதீங்க, வீடியோவும் பார்த்துட்டு இருங்க. இதை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க நீங்க செய்யும் போது. ஏன்னா அது அடியில வந்து பிடிச்சாலும் பிடிச்சிரும். கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. முட்டை நல்லா வேகும், நம்மளுக்கு தெரியும்ல. அந்த டைம்ல திருப்பி போடணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து முட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்துலாமா? வாங்க பார்க்கலாம். ஸ்லோ குக்காய் முட்டை சூப்பரா வெந்துருச்சு. செம்மையா இருக்குல்ல, பார்க்கவே பீட்சா மாதிரி இருக்கு. ஆமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூப்பரான இந்த முட்டை, இது பேர் என்னன்னே தெரியல, கார முட்டையா, எடுத்து சுட சுட சாப்பாடு மேலே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரா வந்துடுச்சு. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. சாப்பாடோட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருமா? டடாய், சூப்பரான கார முட்டை ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நாங்க செய்யறோம், வெயிட் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இல்லாம சூடா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துலாமா? நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு. ஓகே. செம்ம சூப்பர்ல. பார்க்கவே வாய் ஊறி சாப்பிட்டாக்கலாமா? கூட சரி. பர்ஃபெக்டா இருக்குடி. மசாலா சொன்னா பர்ஃபெக்டா இருக்கு. நல்லா அல்டிமேட்டா குக் ஆயிருக்கு. எக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். கொஞ்சமா எடுத்திருக்கேன், சாப்பிட்டு பார்த்தலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஒயிட் ரைஸ்க்கு செம்ம ஒரு காம்பினேஷன் இது. கார முட்டைக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பைஸ் அண்ட் சால்ட்டா சூப்பரா இருக்கு. ஓவரால் இது வந்து காரமா செஞ்சதாங்க டேஸ்டே. காரம்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட போறதுனால வேற லெவல்ல இருக்கு. நல்ல காரம் சாரமா இருக்கு. நீங்களும் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் டு மேட் செஃப் இந்தியா. அவரோட ரெசிபி தான் இது. வேற லெவலா இருக்கு. செம. ஓகே, இப்போ வந்துட்டு இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட திருப்பி உங்களை மீட் பண்றோம். Until then, bye from Nikki sisters. Tata, bye bye. Bye bye.